அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சே, கிளம்பலாமா? கிளம்பலாம். போலாம். காவியா டார்லிங், நான் சொன்ன மாதிரியே கெட் டுகெதருக்கு சூப்பரா வரணும். ஓகேவா? பாய். வரேன் சார். வாங்க வாங்க. என்னம்மா இதெல்லாம்? இத்தனை நாள் கடையில போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு பில் அனுப்புவ, உன் தம்பி செட்டில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ உனக்கு போட்டிக்கு ஆள் வந்துருச்சு. இனிமே உன் பில் எல்லாம் கஷ்டம்தான். என் தம்பி மட்டும் பில்ல செட்டில் பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் கிட்னியை வித்தாவது செட்டில் பண்ணிடுவேன். ஐயோ, இவ செஞ்சாலும் செய்வா. வணக்கண்ணா. வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு சார்? இத பாரு. எந்த ரெக்கவரியும் ஒழுங்கா பண்ணல. உனக்கு அலாட் பண்ண எல்லா லோனும் அப்படியே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என்ன வேலையில தான் இருக்கியா? என்னையா பண்ற? சார் நான் போய் கேட்காமலாம் இல்லை சார். பாவம் எல்லாரும் ரொம்ப போராக இருக்காங்க. புரியுது சார், இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனலாக பார்க்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுது. பட் கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். இதெல்லாம் அறிவோட தான் பேசுற, ஆனா அவுட்புட் தான் இல்ல. சார் நீங்கள் வேணா பாருங்க, இந்த மாதம் எல்லா பேமெண்ட்டையும் நான் ரெக்கவர் பண்ணிடுறேன். யோ, லாஸ்ட் மந்த் இதானே சொன்ன, என்ன ஆச்சு? நீ அந்த கேமராவை தூக்கி எறிஞ்சிட்டு ஒர்க் பண்ணாதான் வேலை நடக்கும். முதல்ல கேமராவை தூக்கி போடு. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஃபோட்டோகிராஃபி தான் சார் என் பேஷனே. அந்த கேமரா என்னோட சோல் சார். அப்ப வேலையை விட்டுரு. உன் பேஷனை பார்க்க நீ போயிடுவ, திட்டு நான் வாங்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி கேலியா தெரியுதா? சார் சார் நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். யோ, நீ செய்யாத வேலைக்கு நான் மேல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றியா? சும்மா இல்ல சார். இந்த மந்த் நான் எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கவர் பண்ணிடுறேன் சார். இத என்கிட்ட சொல்றது முக்கியம் இல்லையா? இன்னும் 15 நாள்ல இன்டர்னல் ஆடிட் நடக்கும். அப்ப நீ தான் முதல்ல மாட்டுவ. அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? புரியுது சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. இப்போதான் சார் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, மந்த்லி டார்கெட் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வரேன் சார். மேடம், மேனேஜர்ட்ட நல்ல டோஸ் வாங்கிட்டு போறாரு. ஆமாமா, ஒழுங்கா வேலையை பார்த்தாதானே. டே குட்டி புலி, ஆட் ஷூட் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சந்தோஷமாக வந்தேன்டா. மேனேஜர் என்னை வச்சு செஞ்சிட்டாருடா. அடுத்து தாரா மேம் கிட்ட வேற ஆட் ரிசல்ட்டை காமிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேற தெரில. சரி நீ நேரம் அங்கே வந்துரு. வாவ், நைஸ் தீபக். இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. ஆமா, நேத்துக்கே நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல. பசங்க எல்லாம் கூட்டிட்டு வரணும். ஏய், நீ எப்போ வந்த? இல்லப்பா. இங்க வா. வாங்க எல்லாம் சீக்கிரமா கடல்ல இருக்கியா? லேட்டா தான். அப்படியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? ஏய், நீ எப்போ வந்த? வா வா.
பிரில்லியன்ட் ஒர்க் தீபக். குரு ஆ? ஆல் தி பெஸ்ட் ஆ. டெக்ஸ்டிங். மேம் எக்ஸ்ட்ரா ஸ்டில்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த ஹோர்டிங்ஸு பேனர்ஸ் மேகசின்ஸ் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் மேம். இப்போ சொல்லுங்க மேம், எங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்பெக்டாகுலஸ் தீபக். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இந்த பட்ஜெட்ல இவ்வளோ நல்லா ஆட தந்திருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், சாரி. அதெல்லாம் இல்லை மேம், ஆக்சுவலாக இந்த கிரெடிட்லாம் போக வேண்டியது காவியாக்கு தான். ஐ மீன் அந்த மாடல் ஃபர்ஸ்ட் டைம் தான் மேம் ஆக்ட் பண்ணுறாங்க, செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மேம். நீங்க அப்படி நல்லா டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, எப்படியும் ஆர்டிஸ்ட் ஓகே பண்ணீங்க? அவங்க முடியாதுன்னு தானே சொன்னாங்க. ஆமாம் மேம், நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனோன்னு டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க மேம். ரொம்ப நல்ல மனசு மேம் அவங்களுக்கு. நோ 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 நோ. அகெயின் நீங்க அங்கேயும் ப்ரொஃபஷனலா as a டைரக்டரா டீல் பண்ணதால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கான கிரெடிட்ஸ் தீபக். யூ வெரி ஸ்மார்ட் அண்ட் கிரியேட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேம். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்க போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே. எப்போ லான்ச் பண்ணலான்னு இருக்கீங்க? சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். சொல்லுங்க மேம். நம்ம வீட்ல ஒரு கெட் டுகெதர். நீங்க, அம்மா, ஜோதி எல்லாரும் கலந்துக்கணும். குட்டிப்புலி, யூடியூப். கண்டிப்பா வந்துடுறேன் மேம். மேம் ஃபேமிலிலாம் எதுக்கு மேம், நானும் குட்டி புள்ளி வந்துடுறோம். நான் மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து வெந்தய தோசை எல்லாம் சாப்பிட்டேன்ல, உங்க ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது அப்படியா மேம்? அது வந்து ஹலோ, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதை விட பெட்டரா ஒரு ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ட்ரீட்னு நினைச்சுக்கோங்க. See, you have to come with your family. எஸ் மேம். ஏய் தீபக், என்னது இது? மேம் நீங்களாம் ஓனர், நாங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ். நீங்க சொல்றதை நாங்க கேட்டு தானே மேம் ஆகணும். சேச்சா, நான் உங்களை ஃப்ரெண்டா தான் கூப்பிடுறேன். நீங்க அம்மாவையும் ஜோதியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்க, ஓகேயா? டபுள் ஓகே மேம். எனக்கும் ஓகே மேம். சரி மேம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, பை. பாய். பாய் மேம். சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். கெஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, டைம் ஆகுது இல்ல? சார் என்ன நடக்கிறீங்க அண்ணன்? வந்துகிட்டே இருக்கேன் சார். வெய் ஐயோ, சீக்கிரம். ஒரு சேரை வைக்கிறதுக்கு எவ்வளோ? யாராவது? சாரி சார், நீங்களா? கேப்ல வாடா போடான்னு சொல்லிக்கிற. சரி, என் மாப்பிளைய பத்தி தெரியும்ல, தெரியும் சார். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா என்ன என்ன ஆகும்? தூக்கி போட்டு மிதிப்பாரு. உன்னை தூக்குறது வேற ரொம்ப கஷ்டம். அதுக்கும் ஹெல்ப்புக்கு என்னைய தான் கூப்பிடுவான், பாத்துக்க. ஒரு தப்பு நடக்கூடாது. சரி சார். ஆச்சா, எல்லாம் அப்படி வாங்க. சார் முடிஞ்சது. என்ன வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? அப்பா, நடக்குது. உன் தம்பி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் தான் துரும்பா இழைச்சிருவான் போல் இருக்கு. அதான் நம்மளுக்கு ஒரு அடிமை குடும்பம் சிக்கி இருக்கே, அவங்கள செய்ய சொல்லுங்க. யார சொல்ற? சந்திரனையா? பின்ன ஒரு பைசா செலவில்லாம பொண்ணு கொடுக்க போறான், வந்து செய்யட்டுமே. கரெக்ட். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அடிமை சிக்கிட்டான். வா போலாம். வாங்க. டேய் தம்பி, உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, இப்ப சொல்லு, நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கேன்? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கடா. உருட்டு உருட்டுப்பா. சிலிண்டர்காரன் நீ உருட்டுப்பா, உருட்டு. அவரு கிடக்குறாரு, விடுப்பா. நீ சூப்பரா இருக்கடா தம்பி. அக்கா, போட்டோகிராஃபரை வர சொல்லி நான் போய் ஸ்டைலா 4-5 போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா போட்டோலாம்? அக்கா, இன்விடேஷன்ல போடணும்க்கா. ஆமா சத்யா, உனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் ப்ரீ வெட்டிங், ஆஃப்டர் வெட்டிங் அப்படின்ட்டு கடல், மலை, வானம், ஹெலிகாப்டர்ல தொங்கி போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாரும் எடுக்கிறாங்கல்ல, நீ எடுத்து தூள் கிளப்பு மாப்ள. போட்டோவா எடுத்து தள்ளு. அப்படி சொல்லு மாமா. ஐயோ, இப்பயே இவ்வளவு பந்தா காமிக்கிறான். இன்னும் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண போறானோ?